பேங்க் அக்கௌண்ட் சேனல் கைஸ் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல ஈஸியாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து ஈஸியாக எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். எத்தனை வாட்டா சொல்லுவேன்னு கேட்காதீங்க, இதை சொல்கிறேன். இப்போ வந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து இப்போ வந்து 3 எக்யூப்மெண்ட் வேணும், அதான் 3 ஆப் வேணும். அந்த என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி கட்டு. இந்த இடத்துல வந்து வரும் பாருங்க இந்த லோகோ, அந்த ஈஸி கட்டு ஆப்பை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ஆப்போட லிங்க் வந்து தரேன். அதே நேரத்தில் இன்னொரு வெப்சைட் லிங்க் அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அந்த வெப்சைட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீல்ஸை வந்து அந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணி கேலரிக்கு வந்து கொண்டு வந்துக்கலாம். மூணாவது வந்து இன்ஸ்டாகிராம் வந்து கட்டாயம் இருக்கணும். சரி 10 நிமிஷம் திட்டாதீங்க, இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா, அதுதான் நான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் 3 ஆப் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்து கோடிகளில் உருளலாம். கோடி வந்து மழை கொட்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், கோடிகள் கொட்டினாலும் ஒரு ரீல்ஸும் உங்களால் 400லேருந்து 500 சம்பாதிக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்தில் வந்து 2000 உங்களால் சம்பாதிக்க முடியும். அது உங்களோட திறமையை பொறுத்து, உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கு பொறுத்தது. இப்படி சொல்கிறேன், நான் லட்சம் கோடியில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரியாலிட்டி சொல்கிறேன். இந்த நான் சொல்கிற மெத்தடை வச்சு நீங்கள் 1000 100 மட்டும் தான் சம்பாதிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு லட்சம் கோடி அப்படின்னு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சிவா என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களுக்கு தெரியல, சிவா என்டர்டைன்மெண்ட், மப்பு கிரஷ், ட்ரெண்டிங் தீவிரவாதி, இந்த மாதிரி நீங்கள் வந்து பேச காட்டி வந்து மக்களை வந்து என்டர்டைன் பண்ணால் அப்போ உங்களுக்கு வந்து கொலாபரேஷன், பிராண்ட் கொலாபரேஷன் வருவாங்க டேரெக்டாக. அந்த பேஸ்ட்டு, லிப்ஸ்டிக்கு, நம்மளுக்கு லிப்ஸ்டிக் என்ன கேட்காதீங்க. பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏதோ ஒரு பிராண்ட் ஏதோ ஒரு ஆடு அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு பிராண்ட் ப்ரொமோஷனுக்கு ஒரு ஆடுக்கு 20,000 30,000 7 லட்சத்தில் கூட வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது 2 வழி இருக்குது, ஒன்று ஹார்ட் ஒர்க்கு, இன்னொன்று ஸ்மார்ட் ஒர்க்கு. ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் டேரக்டர் மாதிரி நீங்களே வந்து இந்த கண்டென்ட் வந்து ஒரு ரீல் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே உங்கள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு அந்த படத்தை பார்த்து அதில் இருக்கிறது ஒரு சீனை கட் பண்ணி, படத்தை வந்து ஏதோ ஒரு சீனை கட் பண்ணி அதை வந்து ரீலாக பதிவு பண்ணுறது ஓகே, அது வந்து ஹார்ட் ஒர்க்கு. இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறது என்னன்னா ஸ்மார்ட் ஒர்க்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தர போகிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் பார்த்தீங்களா ரீல்ஸ், மில்லியனில் 10 மில்லியனில் போயிருக்குல்ல, அந்த ரீல்ஸ் எடுங்க. அந்த ரீல்ஸை வந்து அந்த சைடில் இருக்க 3 பட்டன் அனுப்பிச்சிங்கன்னா ரீல்ஸை வந்து ஷேர் லிங்க் காட்டும், காப்பி லிங்க் காட்டும். அந்த காப்பி லிங்கை ப்ரெஸ் பண்ணி அந்த காப்பி லிங்க் வந்து காப்பி பண்ணிடுங்க. இப்போ அந்த காப்பி பண்ண லிங்கை இன்ஸ்டா ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வெப்சைட் சொன்னேன், அந்த வெப்சைட் உள்ளார போயிட்டு அதில் வந்து அந்த பேஸ்ட் பண்ணி அந்த ரீலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரும், அதுதான் எடிட்டிங். நம்ம வந்து மாதம் வந்து இதே இந்த மார்வல் படத்தில் கொண்டு பண்ண மாதிரில சும்மா நறுக்க போகிறோம், முன்னாடி பின்னாடி நறுக்கிட்டு கொண்டு போயிட்டு அப்லோட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், பெரிய விஷயம் எதுவும் இல்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலரி உள்ளார போயிட்டு அந்த ரீலை வந்து ப்ரெஸ் பண்ணி எடிட் ஆப்ஷன் கொடுத்து அந்த வால்யூம், அந்த எந்த சாங் எதோ இருக்குமோ இல்லை அந்த சாங் எதுனா இருக்குன்னா அந்த வால்யூத்தை வந்து மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிவிட்டு வால்யூம் எதுனா இருந்தால் மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அது 20 செகண்ட் வீடியோ இருந்தால் முன்னாடி 2 செகண்ட் பின்னாடி 2 செகண்ட் வந்து நறுக்கிடுங்க. அது 10 செகண்ட் வீடியோ இருந்தால் முன்னாடி 1 செகண்ட் பின்னாடி வந்து 1 செகண்ட் வந்து நறுக்கிடுங்க. இப்போ வந்து சொல்ல போகிற பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். ஆமாங்க, தண்ணி உடைக்குது மேட்டருக்கு வரும். என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிங்களா, அந்த எடிட் பண்ணுற எல்லா ஆப்ஷனும் தவிர ஃபர்ஸ்ட் வந்து வீடியோட ரேஷியோ பார்க்கணும், அதான் முக்கியம். நார்மலாக வந்து இப்போ வந்து டவுன்லோட் பண்ணுறது ஒரு ரேஷியோவில் இருக்கும், அது வந்து கொஞ்சம் பெருசாகணும். அது வந்து என்ன பண்ணணும்னா நார்மலாக ரீல்ஸ் வந்து 19:16 அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ரேஷியோவில் இருக்கும். அந்த 19:16 கேலரியில் வந்து செலக்ட் பண்ணி அந்த வீடியோட சைஸை வந்து மாற்றுங்க. வீடியோ சைஸ் மாற்றினா மட்டும்தான் அது இன்ஸ்டாகிராம் காரணனால நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ தான் எடுத்து போட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதே நேரத்தில் பேக்ரவுண்டையும் மாற்றுங்க. பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு வேற ஒரு பேக்ரவுண்ட் மாற்றுங்க. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். வீடியோ மியூட் பண்ணாச்சு, ஃப்ரண்டில் பேக்கில் அடிக்காச்சு, வீடியோ ரேஷியோ வந்து மாற்றியாச்சு. ஈஸி கட்டில் வேலை இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா கூகுளில் போயிட்டு பிளாக் பேக்ரவுண்ட் சொல்லிட்டு இமேஜ் வந்து 2 இமேஜ் பியூர் பிளாக் கலர் 2 ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ வந்து உள்ளார போயிடுங்க. உள்ளார ஆப் ஈஸி கட் ஆப் உள்ளார போயிடுங்க. ஈஸி கட் ஆப் உள்ளார போயிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அங்கே இருக்கும், அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டு அது வந்து ஓவர்லே கொடுங்க. ஓவர்லே கொடுத்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை ஏற்ற மாதிரி நறுக்கி அதை வந்து பேக்ரவுண்டாக கொடுங்க. மேலே கீழே வந்து பேக்ரவுண்டாக கொடுங்க. அடுத்து வந்து டெம்ப்ளேட் வந்து நீங்கள் தான் கொடுத்தாங்க. டெம்ப்ளேட் வந்து கொடுத்து நல்ல ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணி டெம்ப்ளேட் கொடுத்து அதை வந்து டெம்ப்ளேட் கொடுத்துருங்க. டெம்ப்ளேட் கொடுத்துட்டு கீழே வந்து அவங்களோட வாட்டர் மார்க் இருக்கும், அந்த வாட்டர் மார்க்காக ஒரு ஆடு பிச்சைக்கார பசங்க ஒரு ஆடு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடு ஓட்டினதுக்கப்புறம் அந்த வாட்டர் மார்க் போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா, இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் வந்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா அது நீங்கள் வந்து கேலரியில் வந்துடும். இப்போ வந்து கேலரியில் வந்துச்சா, கேலரி வந்து நான் அடுத்து இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் உள்ள போயிட்டு ஒரு நல்ல ஒரு
இன்ஸ்டாகிராம் வச்சுருங்க. ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கீங்க. அப்போ இப்போலேருந்து அது வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. நல்ல ஒரு பாட்டை வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை கொடுத்து, நல்ல ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்து, நீங்கள் வந்து நல்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து, நீங்கள் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் ரீலை வந்து அப்லோட் பண்ணுங்கள். சரி, இப்போ ரீல் அப்லோட் பண்ணியாச்சு, பணம் உடனே வந்துருமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. எந்த ஒரு ப்ரொசீஜராக இருந்தாலும், எந்த ஒரு ஆப்ரேஷனாக இருந்தாலும் அதுக்கான ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் இல்லையா? கரெக்டாக இந்த வந்து இப்போ நான் வந்து சொல்கிறதுக்கான விஷயம் குறைஞ்சபட்சம் 6 மாதம் வந்து அதிகபட்சமாக 1 வருஷம் கூட ஆகலாம். அது வந்து உங்களோட டைமே பொறுத்து. குறைஞ்சபட்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேனல் வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் வந்து அடையணும். 10,000 ஃபாலோவர்ஸ் அப்படின்னு அடையும் போது தானாகவே வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ராபெட், 8 ராபெட், 1 ராபெட் சொல்லிட்டு இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்கும். அதில் ஏவேட்டுன்னு சொல்லிட்டு பெட்டிங் ஆப்ஸ்லாம் இருக்கும். இந்த பெட்டிங் ஆப்ஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு 10,000 ரீச் வந்தோடனே அவங்களே வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. நீங்கள் அடுத்த ரீல்ஸ் அது அந்த அவங்க கொடுத்த அடுத்த நாள்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற ரீலில் அவங்களோட ஸ்டிக்கரை வந்து சேர்த்து நீங்கள் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மணியை வந்து தருவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேங்களா? அதிகம் வந்து நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். அப்போ வந்து என்ன சொன்னார்னா, ஒரு 1 மில்லியன் வியூஸு போகிற ஒரு ரீலுக்கு 400 ரூபா தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து உங்களோட திறமையை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு ரீலை வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணி நல்ல ரீலாக போடுறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ரீச் கிடைக்கும். இப்போ ஒரே மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு 4, 5, 6 வீடியோ கூட 1 மில்லியன் போயிடுச்சுன்னா அப்போ 6 × 510 3000 ஒரு நல்ல அமௌண்ட் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு 3000 அப்படிங்கிறது ஒரு செலவுக்கு ஆகும் இல்லையா? அதுதான் அந்த விஷயத்த நான் வந்து சொல்ல வரேன். என்னென்ன பார்த்துட்றீங்க? அதான் எல்லாம் சொல்லிட்டேன்ல. போங்க, வீடியோ எடிட் பண்ணுங்க, கிரியேட் பண்ணுங்க, மில்லியனர் ஆகுங்க. இந்த தாத்தாவை பார்த்துக்காதீங்களா கண்ணுகளா? தமிழ்நாடு பசங்க ரொம்ப திறமையான பசங்க. சாதிக்கிறா கண்ணுங்களா? உங்களை கையெடுத்து கேட்டுக்கிற சாதிங்கரா கண்ணுங்களா? சாதிங்கரா.